இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம தடியங்காவை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அதை ஊற வச்சு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். அதனால அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்கோம் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து. அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும். ஏன்னா தடியங்காய் வந்து நம்மளுக்கு தண்ணி நிறைய விடும். அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு விசில் அல்லது 2 விசில் வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா தடியங்காய் வந்து ரொம்ப குழஞ்சி கூட்டு கூட்டாக போயிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயெல்லாம் வெந்துடுச்சு. பருப்பும் வந்து நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப மசியெல்லாம் வேகக்கூடாது இந்த இதுக்கு. அதனால் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து கலந்துடலாம். இப்போ இது தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கட்டியாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விடணும். அதுக்கு அந்த நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை, தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரையும் அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் அந்த கொதித்து பச்சை வாசனைலாம் மாறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம தடியங்காய் கூட்டுக்கு தாளிச்சிடலாம். இப்போ இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, அடுத்து உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இது கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக வந்து ஜீரகம், இதெல்லாம் வெடித்து முடித்தோடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணி, அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இதை வந்து கூட்டில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து காயம் வந்து சேர்த்துக்கலாம். காயம் சேர்த்தோன்னா தாளிக்கும் போது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிசத்தை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்லா கமகமன்னு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தடியங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.